POK, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அந்த இடத்துல இப்ப போராட்டம் பயங்கரமா வெடிச்சிருக்கு. என்ன பிரச்சனை? அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்திய கொடியை ஏந்தி நிக்கிறாங்க. என்ன காரணம்? இந்தியா என்ன சொல்லுது? இன்னும் 6 மாசத்துல எப்படியும் POK வந்துட்டு நம்ம கண்ட்ரோல கொண்டு வந்துருவோம் சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? உண்மையிலேயே அங்க என்ன பிரச்சனை, என்ன நடந்துகிட்டு இருக்கு, விரிவா பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காஷ்மீர் இந்தியாவுடன் இணைய மறுப்பு தெரிவிச்சாங்க. அப்போது ஹரிசிங் மகாராஜா மன்னராக அங்க ஆட்சியில இருந்தாரு. இந்தியாவுடன் இணையவில்லை என்றாலும் கூட பரவாயில்ல, தனியா தான் நம்ம ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு அவரு. ஆனா பாகிஸ்தான் இந்த இடத்துல பக்காவா ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த ஒரு சமயத்துல அதான் இந்தியாவுடன் இணையல, அப்போ பாகிஸ்தான் பக்கம் வரட்டும்னு திட்டமிட்டு பாகிஸ்தான் மெர்சினரிஸ் கூட்டத்தை அனுப்பி காஷ்மீர்ல பல அராஜகமும் அட்டூழியமும் பண்ணாங்க. அதான் ஒரு பிரச்சனை வந்த நடுவுல ஒரு கூட்டத்தை இறக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா, அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. அதற்கு பின் சப்போர்ட்டா பாகிஸ்தான் அரசு இருந்தது. அதாவது நேரடியா ஆர்மியை வச்சு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு நாடுமே 2 நாடுக்கு நடுவுல பிரச்சனை வருது அப்படின்னா நேருக்கு நேரா ஆர்மி மோதிக்கிட்டாங்க அப்படின்னா அது இரு நாடுக்கு இடையேயான ஒரு போர் அறிவிக்கப்படும், டிக்ளேர் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஈரான் வந்து இஸ்ரேலை நேரடியா தன்னுடைய ராணுவத்தின் மூலம் தாக்காம ஹவுதி என்ற அமைப்பின் மூலமா இஸ்ரேலை தாக்கி வருது. இது எல்லாமே கண்கூடா இப்ப நாம செய்திகள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப காஷ்மீர் விஷயத்துக்கு வருவோம். மகாராஜா ஹரிசிங் இருக்காரு இல்லையா, இந்தியாவுக்கு வெள்ளை கொடி காண்பிக்கிறது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாங்க இந்தியாவுடன் இப்ப சேர்ந்துக்க தயாரா இருக்கோம், பாகிஸ்தான் செய்யற அட்டூழியம் தாங்க முடியல, இந்தியா பக்கம் வர விருப்பம் தெரிவிக்கிறார், இப்படி எல்லாம் சொல்லிட்டு. அப்போது நம்ம படைகளை ஹரிசிங் படைகளோட சேர்த்து உதவி செய்தது இந்தியா. இதன் மூலமா பாகிஸ்தான் மெர்சினரிஸ் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஆக்கிரமித்த பல இடங்களை இந்தியா மீட்டெடுத்துச்சு. அப்போதைய பிரதமர் நேருவுக்கு இந்த செய்தி காதுல கேட்குது. அவர் கொஞ்சம் கலக்கம் அடைகிறாரு. இன்னும் சில நாட்கள் தொடர்ந்து இருந்தா பாகிஸ்தான் மெர்சினரிஸ் முழுவதுமாக பின்தள்ளப்பட்டு இன்னைக்கு சொல்லக்கூடிய POK பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு கிடைச்சி இருக்கும். இப்படியான நிலைமையில தான் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் அடுத்த 6 மாதத்தில் POKவை மீட்டெடுப்போம் என உறுதியா இருக்காங்க. அதே போல இப்படியான சம்பவத்துக்கு நேரு தான் காரணம் என சுட்டி காட்டியும் வருது பாஜக. சரி, என்னதான் நடந்து இருக்கும்னு பார்த்தோமேயானால், இந்திய படைகளை பாகிஸ்தானுடன் போர் செய்ய வேண்டாம், உடனே திரும்பி விடுங்கள் என்று போரை அன்றைய தினத்தில் நேரு அவர்கள் நிறுத்தி இருக்கிறாரு. இந்திய படைகள் தங்கள் கைகளில் இருந்த வெற்றியை நேரு இப்படி தட்டி பறித்து விட்டதாக தேசத்தின் மீது எப்போதும் பற்றுக்கொண்ட இந்திய படை வீரர்கள் அப்ப அந்த காலகட்டத்தில் ரொம்ப அப்செட் ஆகி புலம்பி இருக்காங்க. அடுத்ததா இன்னொரு நடவடிக்கை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, UNO இந்த இடத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டாங்க. இதனால பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதி இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு திரும்ப கிடைக்காம இன்னும் அவங்க கண்ட்ரோல்லே இருக்கு. ஏன் அப்படின்னா, UNOல ரெஃபர் செஞ்சதால அதனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் ஆக்கிரமித்த பகுதிகளை இந்தியா எப்படியாவது மீட்டெடுக்க முடியுன்ற சிச்சுவேஷன் இப்ப இருக்கு. ஆக இந்த விஷயத்துல மிக மோசமான நடவடிக்கை எடுத்திருக்கு நேருடைய அரசு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்ப இன்னைக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தோம் அப்படின்னா, POK அதாவது கில்கிட் பல்கிஸ்தான் இந்தியாவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். இதற்கு இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கு, வலதுபுறம் சைனா இருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு முக்கியமான இடம்னு நாம யூகிக்க முடியும் இல்லையா? சரி, அப்புறம் ஏன் இப்ப POKல வாழக்கூடிய மக்கள் பாகிஸ்தானை எதிர்த்து கோஷம் எழுப்புறாங்க? ஆர்மி வந்தாலும் அடித்து துரத்துறாங்க. ஆனா இந்தியாவுடன் இணைய விருப்பம் தெரிவிச்சு இந்திய கொடியை தூக்கி காண்பிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? இங்கதான் இருக்கு முக்கியமான விஷயமே. பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர்னு POKன்னு நாம சொல்றோம்ல, இந்த இடத்தை பாகிஸ்தான் ஆக்கிரமித்தாலும் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை பாகிஸ்தானியர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை பாகிஸ்தான். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் அங்க கிடையாது, சரியான வேலை வாய்ப்பும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ப்ராப்பரா ஒரு சாலை இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இப்படி எதுவுமே கிடையாது. இப்படியெல்லாம் இருந்தா அங்க வாழக்கூடிய மக்களுக்கு கோபம் வருமா வராதா? வரும் இல்லையா? அதனுடைய விளைவு தான் இப்படி. அடுத்து POKல இன்னும் ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு. இந்த இடத்துல நிறைய மினரல்ஸும் இருக்கு. இந்த மினரல்ஸ் மட்டும் கரெக்டா தோண்டி எடுத்துக்கிட்டு போயிடுது பாகிஸ்தான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பீகார்ல கோல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு ராயல்டி கொடுப்பாங்க. ஆனா POKக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ராயல்டியும் கொடுக்கல பாகிஸ்தான். அங்க இருக்கக்கூடிய வளங்களை மட்டும் கரெக்டா எடுத்துட்டு போயிடுறாங்க டைமுக்கு வந்துட்டு. பத்தாத குறிக்கு அந்த இடம் முழுக்க ராணுவ கட்டுப்பாடு நிறைந்த ஒரு பகுதி. மக்களால் எதுவுமே ஃப்ரீயா செய்ய முடியல, எங்கேயும் போக முடியல, வர முடியல, எந்த செயல்பாடும் சரியா இல்லை. இதனால பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் ஆட்சிக்கும் எதிராக மக்களுடைய வெறுப்பு
ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான் யாரை கை காண்பிக்கிறாங்களோ அவங்க தான் பிஓகேல வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு தலைவர் போல செயல்படுவாரு. இதுக்கு நடுவுல இப்ப பாகிஸ்தான்லயே பல பிரச்சனை, பொருளாதார வீழ்ச்சி, பண மதிப்பிழப்பு, விலைவாசி உயர்வு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அங்க 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஏகப்பட்ட கடனும் வாங்கி இருக்கு பாகிஸ்தான். இதெல்லாம் தவிர உலக வங்கி, IMF உள்ளிட்ட நிறுவனங்கள் கூட இப்ப கடன் கொடுக்க மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ரொம்ப கேட்டு பார்த்தாங்க, எங்க வந்து இந்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, தயவு செய்து பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ கடன் கேட்டும் IMF உள்ளிட்ட நிறுவனங்கள், உலக வங்கி யாருமே கடன் கொடுக்க மறுக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தான் இப்ப அகல பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நாம சொல்றதை விட பாகிஸ்தான்ல இப்ப என்ன நிலைமை இருக்கு அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா சூப்பர் பவர்ஃபுல்லா நகர்ந்துகிட்டே இருக்காங்க, நாம வாங்கின கடனை கூட திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்புன்னு பகிரங்கமாக குரல் எழுப்பி வராரு அவரு. பாகிஸ்தான் நிலைமை இப்படி இருக்கும்போது எப்படி பிஓகே மக்களுக்கு உதவி செய்ய முடியும்? இப்படிப்பட்ட பெரிய கேள்வி வருது இல்லையா? அதாவது நல்ல காலத்திலேயே நல்லது பண்ணல, இந்த போதாத காலத்துல பாகிஸ்தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனா இவ்வளவு கஷ்டமும் கொடுத்துக்கிட்டு கரெக்டா வரி மட்டும் கலெக்ட் பண்ண வராங்க பாகிஸ்தான். என்ன தைரியம் பாகிஸ்தானுக்கு என அப்பப்ப ஆங்காங்கு வெடித்த போராட்டம் இப்ப பிஓகே முழுவதும் வாழக்கூடிய மக்கள் பெரும் கொந்தளிப்புல இருந்து போராட்டம் நடத்த களத்தில் இறங்கி தொடர்ந்து போராடிக்கிட்டு வராங்க. போலீஸை அடிச்சு விரட்டுறாங்க, ராணுவ வீரர்களையே அடித்து துரத்துறாங்க, இன்னும் சில பலர் அடி வாங்கி கொலை கூட செய்யப்படுறாங்க. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல எந்த காஷ்மீர்ல அமேசாயே ஆசாதி என்று குரல் ஒலித்ததோ அதே குரல் என்று பிஓகே மக்களால் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒலிக்க தொடங்கி இருக்கு. இங்கதான் முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி பயந்து ஆங்காங்கே சின்னதா போராட்டம் பண்ண பிஓகே மக்களுக்கு பாகிஸ்தான் ஆட்சியாளர்களை எதிர்த்தும் பாக் ராணுவத்தை எதிர்த்தும் போராடும் தைரியமும் நம்பிக்கையும் எப்படி வந்து இருக்கு அப்படின்னு நம்ம இங்க யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டவுடன் அங்கு வாழக்கூடிய மக்கள் முகத்தில் பார்க்கும் அந்த ஒரு சந்தோஷம், சுதந்திரமான வாழ்க்கை, எந்த குண்டு வெடிப்பும் சப்தமும் துப்பாக்கி சூடும் கேட்காத அமைதியான வாழ்க்கை. மக்கள் தைரியமாக வெளியே உலா வராங்க, நினைத்தபடி வாழ்க்கை வாழ்றாங்க, வார்த்தைக்கு வார்த்தை நாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் காஷ்மீர்ல மக்கள் வாழ வழி பண்ணி கொடுத்து இருக்கு இந்தியா. பக்கத்திலேயே வாழ்ற நாங்க மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, எப்படியாவது இந்தியாவுடன் பிஓகே இணைத்துக் கொள்ள மாட்டார்களா? அப்படி இணைத்து விட்டால் இதே காஷ்மீர் மக்கள் இப்போது வாழும் அதே சுதந்திரமான வியாபார வாய்ப்புகளுடன் பொருளாதார வளர்ச்சியோடு நாமும் வாழ்வோமே என ஏங்க தொடங்கிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போது மக்கள் இப்ப ஸ்ட்ராங்கா போராடுறத நம்ம பார்க்கிறோம். காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு உலகம் முழுக்க இருந்து காஷ்மீருக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. கண்ணெதிரே பொருளாதார வளர்ச்சியை மக்கள் அங்க பாக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பிஓகேல, அதாவது பக்கத்திலே வாழக்கூடிய மக்களுடைய மனநிலைமை எப்படிதான் இருக்கும் நம்மளால யூகித்து பார்க்க முடியும். அதே போல இந்தியாவும் சும்மா இல்லைங்க. பிஓகே எப்போதுமே இந்தியாவின் பகுதியா தான் இருக்கு. இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி அடுத்த 6 மாசத்துக்குள்ள இந்தியாவுடன் பிஓகே இணைத்து விடுவோம் என மத்தியில் ஆளும் பாஜக அமைச்சர்கள் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், யோகி ஆதித்யநாத் என சொல்லிக்கொண்டே போகலாம். இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க. அப்படின்னா 3வது முறையா மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் உண்மையில் பிஓகே இந்தியாவுடன் இணைத்து விடுவார்களா என மக்கள் பேச தொடங்கி இருக்காங்க. இப்ப ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி ராமர் கோவில் கட்டுவோம் என சொன்னதும், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படும் என சொன்னதும், CAA UCC கொண்டு வருவோம் இப்படி வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா? அதே போன்று நடத்தி காட்டி வருது பாஜக. அப்படி என்றால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் மத்தியில் ஆளும் பாஜக என்ன செய்யும் என்பதை மக்கள் பார்வைக்கு விட்டுடுறேன். நன்றி. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், இது போல பல தேசிய செய்திகள் தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. TMOடைய ஒரு மெம்பரா உருவாக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. வணக்கம் TM வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம TM கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.